ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாத்விகா. இப்போ எதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட காரில் தான் போகிறோம். ஏன்னா மண்டபம் ரொம்பவே தூரமாக இருக்கா, அதனால தான் காரில் போகிறோம். இப்போ மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்தில் இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் ரசிச்சுட்டு இருந்தேன். அதை போய் பார்த்தா ஃபங்க்ஷனில் நாங்கள் தான் முதல் ஆளாக வந்திருக்கோம். இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையே வரல. இன்னும் ஜூஸ் கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஜூஸையும் இறக்கி விடுவான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு உக்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் பொண்ணு மாப்பிள்ளை வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. எவ்வளோ அழகாக இருக்காங்களே. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு போத்தீஸ் போயிட்டோம். நாங்கள் அங்கே போய் பார்த்தா சாரியெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. சரி அம்மாட்ட இந்த சாரியெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அம்மா நான் பெரிய பிள்ளையான உடனே தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ தானே பெரிய பிள்ளையாகி இந்த சாரியை கட்டுவேன். எனக்கு இந்த ஃப்ளோரில் தான் எதுவும் வாங்க முடியாதுன்ட்டாங்க. அடுத்த ஃப்ளோரில் தான் ஏதாவது வாங்கி தராங்களான்னு பார்ப்போம். இப்படியே எல்லா ஃப்ளோரையும் சுற்றி பார்த்துட்டு கடைசி எதுவுமே வாங்காமலே வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய்.